ஹே பீப்பிள் வெல்கம் பேக். இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாடியூல் இருக்குது. இப்போ இதை பவர் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு அயன் பீஸை வந்து வைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த அயன் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பழுத்துடுச்சு. இதை வச்சு நீங்கள் எதை வேணால் குக் வந்து பண்ணலாம். பட் இப்போ இதே நான் இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபிங்கரை வந்து உள்ளே வந்து வைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபிங்கருக்கு வந்து எதுவுமே வந்து ஆகலை. அது எப்படிடா அந்த மெட்டல் பீஸ் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா க்ளோயிங் ரெட் ஆச்சு. பட் உன்னோட ஃபிங்கர் வைக்கிறப்ப எதுவுமே ஆகலைன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா இது ஒரு இண்டக்ஷன் ஹீட்டர். இந்த வீடியோவில் இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இண்டக்ஷன் ஹீட்டிங்னா என்ன இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் டைவ் இன். ஃபஸ்ட்டு நான் இந்த மாடலை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாடலை க்ளோஸாக லுக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 கெப்பாசிட்டர், 2 இண்டக்டர் அண்ட் 2 டிரான்சிஸ்டர் அண்ட் அதர் பேசிவ் காம்போனன்ட்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மினி ZVS சர்க்யூட்னு வந்து வந்திருக்காங்க. பட் வாட் த ஹெக் இஸ் ZVS? ஸோ கூகுள் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து வந்து பிடிச்சேன். ஸோ இந்த சர்க்யூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5 மினிட்ஸ் கூட வாங்கல. பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு. ஏன்னா நான் ரொம்ப பெரிய ஜீனியஸ். இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்கிமேட்டிக். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரான்சிஸ்டர், 3 இண்டக்டர், 2 கெப்பாசிட்டர், 2 டயோட் அண்ட் 2 ரெசிஸ்டர் வந்து இருக்குது. என்னதான் இங்கே வந்து 2 டிரான்சிஸ்டர் இருந்தாலுமே ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிக்கலாக இருக்காது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை விட இன்னொன்று வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகுது அப்படின்ற மாரி வச்சுப்போம். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அப்பர் மாஸ்டரோட கேட்டை வந்து புல் டவுன் வந்து பண்ணிடும். ஸோ அப்பர் மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்ட்லேருந்து கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் வழியாக லோ வந்து ஆகும். ஸோ காயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காயிலில் வந்து ப்ளஸ் இங்கே இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ ஒன்ஸ் உங்களோட இண்டக்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுமே என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்ஃபெட் இந்த லோவர் டிரான்சிஸ்டரோட கேட் வந்து இந்த டயோடு வழியாகவே பார்த்தீங்க அப்படின்னா லோ ஆகிடும். ஏன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இண்டக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயோடோட இந்த கேட் வந்து லோ ஆகிடும். ஸோ இப்போ இந்த லோவர் டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த R1 ரெசிஸ்டர் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த L3 வழியாக போயிட்டு இப்படி வந்து இங்கே கிரவுண்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொலாரிட்டி வந்து வந்து இங்கே ப்ளஸ் அண்ட் இங்கே மைனஸ்னு இருக்கும். ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து திருப்பி லோ ஆகிறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இந்த D2 வழியாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் வந்து ஆகிடும். ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவர் டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகும். இந்த சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லூப்பில் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த L1 அண்ட் C1 அண்ட் C2 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு LC டேங்க் சர்க்யூட்டாக வந்து ஆக்ட் வந்து ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த L1க்கு அக்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனசாய்டல் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து ஜென்ரேட் வந்து ஆகும். இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பவர் பண்ணுறேன். ஸோ இது டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆம்ஸ் மேலே வந்து எடுக்குது. அண்ட் இப்போ இது நான் மெட்டல் பீஸ் எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆம்ஸ் கிட்ட வந்து போயிடுச்சு. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பவர் அக்ரியான மாடியூல். ஸோ நீங்கள் நார்மல் பவர் சப்ளையில் ஒர்க்கே ஆகாது. நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட் 30 ஆம்ஸ் பவர் சப்ளை வந்து யூஸ் வந்து பண்ணுறதுக்கு ஒரு மெட்டலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரான்ஸாக இருக்கும். நம்ம ஒரு மெட்டல் அந்த காயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயிலில் கேட்குற சைன்கள்னால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டலில் இருக்க எலக்ட்ரான்ஸோட ஒரு கரண்ட் வந்து இன்டியூஸ் வந்து ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எடி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கரண்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து ஜென்ரேட் வந்து ஆகும். பட் இது ஒரு நார்மல் மெட்டலோட ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஜென்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்லாம் என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த கூடலாம் வந்து உங்களால் மேக்னெட்டில் ஸ்டிக் பண்ண முடியுதோ ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னடைசேஷன் அண்ட் டிமேக்னடைசேஷன் ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அதிகமாக வந்து ஹீட் வந்து ஆகும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மெட்டல்ஸோட ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டல்ஸ் வந்து இந்த இண்டக்ஷன் ஹீட்டிங்கில் அதிகமாக ஹீட் வந்து ஆகும். இந்த ஹீட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து வேரி வந்து ஆகிட்டே இருக்கும். பட் நான் ஃபிங்கர் வைக்கிறப்ப நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிங் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் சில்வர் ரிங் ஆர் கோல்டு ரிங் ஆர் எனி மெட்டல் ரிங்ஸை போட்டு உள்ளே வச்சிங்க அப்படின்னா உங்கள் விரலுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதோட ரிஸ்க் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ. Next to no video பார்க்கலாம். Until then, it's Gopi signing off. Tata, bye bye.